வெளிக்காட்ட விரும்புகிறேன். இந்த வார்த்தைங்க உங்க வாழ்க்கையை மாற்றும். என் வாழ்க்கையை மாற்றுச்சு, உங்க வாழ்க்கையை மாற்றும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றும். வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 46:10. சங்கீதம் 46:10. Lord, we love you, Lord. நன்றி ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல இருந்து, இந்த நிலைமையில இருந்து, நீங்க இருக்கக்கூடிய உங்க சூழ்நிலையிலிருந்து இந்த நான் காண்பிச்சு கொடுக்க போகிற 5 காரியங்களை நீங்க செய்யறதுக்கு ஆயத்தமானீங்கன்னா ஆண்டவர் மகா பெரிய உன்னதங்கள்ல உங்களை கொண்டு போவார். வாசிங்க மத்தேயு 5:37. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பார்த்துக்கோங்க, ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருப்பது ரொம்ப இஷ்டம். உண்மை மிக முக்கியம், மிக முக்கியம், மிக முக்கியம் தேவனுக்கு. ஏன்னா அது அவருடைய சுபாவம். நம்ம உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பார்த்துக்கோங்க, நம்ம உண்மையா இருக்க மற்றவங்களுடைய உதவி வேணுமா? யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்யணுமா? நீங்க உண்மையா இருக்கிறதுக்கு அவங்க உதவி செய்யணுமா? கிடையாது. நம்ம உண்மையா இருக்க அநேக வேளையில நம்ம தவறி போயிடுறோம். வாசிங்க சங்கீதம் 51:6. சங்கீதம் 51:6. உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். ஆண்டவர் பார்த்துக்கோங்க, நம்ம உள்ளத்துல 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 உண்மையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம குறிப்பா நம்ம சமுதாயத்துல, கிறிஸ்தவ சமுதாயத்துல அநேக வேளையில நம்ம ஏமாற்றம் அடைகிறது என்னன்னா, அநேக ஜனங்களுக்கு மத்தியில உண்மை கிடையாது. உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. செய்யற காரியம் ஒண்ணு, சொல்ற காரியம் ஒண்ணு. அநேக வேளையில அது நமக்கு இடர்லாம் இருக்கு. இடர்லாம் மட்டும் இல்ல, பல வேளையில நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து போறதுக்கு அது காரணமா இருக்கு. உண்மையா இருக்கிறது ஒரு சுலபமான காரியம், ஆனா அதனுடைய பிரயோஜனம் மிக பயங்கரமானது. வீட்டில் பிள்ளைங்க உண்மை சொல்லக்கூடிய பிள்ளைங்களை பெற்றோருக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற பிள்ளைங்களும் பிடிக்கும், உண்மை சொல்லக்கூடிய பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். உண்மை சொல்றது மிக முக்கியம், மிக முக்கியம், மிக முக்கியம். நம்ம சாட்சி அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கு. உண்மை வாழ்க்கையில மிக முக்கியம். இப்போ வாசிங்க நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:20. நன்றி ஆண்டவர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்க உண்மையா இருக்கிறதுக்கு யாருடைய உதவியா தேவையா? யாராவது வந்து உங்களுக்கு நீங்க உண்மையை சொல்லுங்கன்னு உங்களை தூக்கி விடணுமா? உங்களுக்கு உதவி செய்யணுமா? உங்களுக்கு சிபாரிசு பண்ணணுமா? உங்களை தாங்கணுமா? சாதாரண காரியம், சாதாரண காரியம். ஆண்டவர் போய் சொல்லுவாரா? ஆண்டவர் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டாரு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் கிடைக்கலேன்னு சொல்லி பல நேரங்கள்ல நீங்க வேதனையோட இருக்கிறீங்க. பல நேரங்கள்ல நீங்க ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, பாஸ்டர்ட்டையும் சொல்றீங்க,
மற்றவங்கள்ட்டையும் சொல்கிறீங்க, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க, எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்ல, நீ உண்மையாக இருந்தால் ஒன்று நான் ஆசீர்வதிப்பேன். சுலபமான காரியம், சுலபமான காரியம். நீங்கள் அங்கே இங்கே ஓட வேணாம், அந்த கதவை இந்த கதவை தட்ட வேணாம். ஆண்டவருக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. நம்முடைய சமுதாயத்தில் பெரிய பெரிய ஜனங்க, பெரிய பெரிய ஜனங்க சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. அநேக வேளையில் நமக்கு மனசு வேதனையா இருக்கு. வாசிங்க யோவான் புஸ்தகம் 8:44. நம்ம பொய் சொல்லும் போது யாரா இருக்கிறோமோ, வாசிங்க யோவான் 8:44. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பார்த்துக்கோங்க, நீங்க பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலையும் நீங்க உங்களை பிசாசுக்கு பிள்ளையா மாத்திக்கிறீங்க. அந்த நேரத்தில் நீங்க தாண்டி கட்சி மாறிடுறீங்க. மற்ற நேரத்தில் நீங்க உங்களுடைய இயல்பான கட்சியில் இருக்கிறீங்க. பொய் சொல்லும்போது கட்சி மாறிடுறீங்க. அப்போ பிசாசுக்கு பிள்ளையாடுறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைன்றது மாறி பிசாசின் பிள்ளையாயிடுறீங்க. பல வேளையில் சின்ன சின்ன காரியத்துக்காக போய் கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக, கொஞ்சம் சின்ன காசுக்காக, சின்ன சுகத்துக்காக ஆண்டவர் அருவருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நீங்க ரொம்ப வேதனைப்படுத்துறீங்க. ஆண்டவர் என்ன வாக்களிச்சிருக்கிறாரு? நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்போ? உண்மையா இருக்கும்போது. வாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8. என் வீட்டில் எங்கும் எல்லா இடத்துலையும் உண்மையுள்ளவன், முகமுகமாகவும் உன்னோடு பேசுவேன். தேங்க்யூ சிஸ்டர். பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, மோசே அவர் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், எல்லா இடத்துலையும் உண்மை. அதனால சொல்றாரு, அவன் கூட முகமுகமா பேசுவேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் மோசே கூட பேசினாரு, அது அந்த காலம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த காலத்திலையும் தேவன் பேசுவார். வாசிங்க யோவான் 14:21. யோவான் 14:21. Love you Lord. நன்றி ஆண்டவரே, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வேதத்தை பெற்றுக்கொண்டு அதனுடைய வேதத்தை கை கொள்ளும் போது என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா நீங்க வேத வசனங்களை கடைபிடிப்பீங்க, அதை கற்றுக்கொள்ளுவீங்க, கடைபிடிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லாரு. என்னிடத்தில் அன்பா இருப்பவன் என் பிதா அன்பா இருப்பார், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். மோசே கிட்ட முகமுகமா பேசின தேவன். காரணம் என்ன சொல்றாரு? மோசே வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவர் சத்தியம்தான். ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவருடைய சுபாவம் நமக்கு வரும்போது ஆண்டவர் அதை விரும்புறாரு, அதை ரசிக்கிறாரு. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான். இப்போ ஆண்டவர் மோசேயோட முகமுகமா பேசின ஆண்டவர் உங்க கூட, என் கூட, நம்ம கூட பேசுவாரு. எப்போ? தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கும் போது தேவன் இயேசு அவரை நமக்கு காண்பிப்பார்னு பார்த்தோம். மோசே கூட அவர் முகமுகமா பேசினாரு, நமக்கு காண்பிப்பேன்னு சொன்னாரு. இப்போ ஒருபடி கூட மேல போறாரு. சிஸ்டர் யோவான் 14:23 வாசிங்க சிஸ்டர். யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். பார்த்துக்கோங்க, நீங்க ஆண்டவரிடத்துல அன்பா இருந்தீங்கன்னா சொல்லி கொடுக்கவே வேணாம், நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுவீங்க.
அதை சொல்லிக் கொடுக்க வேணாம். யாரும் வந்து உங்களை கட்டாயப்படுத்த வேணாம். இதை படிங்க, இதை படிங்க, இதை படிங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இது கீழ்ப்படிங்க, அது கீழ்ப்படிங்க. இல்ல, நீங்களா செய்வீங்க. அப்போ என்ன நடக்குமா? வாசிங்க சிஸ்டர். அவனில் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் விடுவோம். பார்த்துக்கோங்க, மோசை கூட தேவன் பேச மட்டும்தான் செஞ்சார். இங்கே சொல்றாரு, நான் வந்து அவங்க கூட வாசம் பண்ணுவேன். எப்போ? ஆண்டோடைய வார்த்தை கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கும் போது. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா இருக்கணும்னு. முதலாவது உண்மையா இருக்கணும், ரெண்டாவது பரிசுத்தமா இருக்கணும். வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 1:16. 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர். ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் கட்டளை இடுகிறார். நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா? உண்மையா இருந்தீங்கன்னா பரிசுத்தமா இருப்பது எளிது. உண்மை உங்ககிட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீங்க பரிசுத்தமா இருப்பது மிக சாதாரண காரியம், மிக எளிதா நீங்க இருந்துடலாம். நம்ம என்னத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? 1 தெசலோனியர் 4:7-8 வாசிங்க. 1 தெசலோனியர் 4:7, 8. 1 தெசலோனிக்கேயர். தேவன் நம்மை, திரும்ப வாசிங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பார்த்துக்கோங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தேவனையே அசட்டை பண்ணுகிறான். புரியுதா? பரிசுத்தம் மிக முக்கியம், மிக முக்கியம், மிக முக்கியம். ஏனோதானோன்னு இருக்காதீங்க, ஏனோதானோன்னு இருக்காதீங்க. ஆண்டவர் திட்டம் தெளிவா சொல்றாரு, திட்டம் தெளிவா சொல்றாரு. சிஸ்டர், எபிரேயர் 12:14 சிஸ்டர். எபிரேயர் 12:14. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இந்த சபையில மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற சபையில மட்டும் இல்ல, உலகம் பூரா இருக்கிற மனுஷன் ஒருத்தம் கூட ஆண்டவரை பார்க்க மாட்டான். பயமா இருக்கு இல்லையா? பரிசுத்தம் இல்லாம. கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னாரு? உண்மையா இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாரு? பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா நீங்க யாரா இருப்பீங்க தெரியுங்களா? வாசிங்க 2 கொரிந்தியர் 6:14-18 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 6. அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதீங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசிகளோடு விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவி ஆனபடியால் நீங்கள் உலகத்தை விட்டு அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரராக குமாரத்திகளாக இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா? ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கணும்னா நீங்க ஆண்டவருக்கு மகனாக மகளாக இருக்கணும்னா, நீங்க பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? சரியா சொன்னீங்க சிஸ்டர். அசுத்தமான தொடாம இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்.
உண்மை வேணும். ரெண்டாவது பரிசுத்தம். நீங்கள் உண்மையாக இருக்கிறதும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும் மற்றவங்க யாராவது உதவி செய்யணுமா? உங்களை யாராவது வந்து உதவி செஞ்சுதான் இந்த மாதிரி ஆக முடியும். இல்லைன்னா என்னால் முடியாது. எனக்கு யாராவது வந்து என்னை தூக்கி விடணும். அவங்க இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. மிகவும் சாதாரணமாக இருக்கலாம். உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, இன்னையிலிருந்து நான் உண்மை சொல்லுவேன். ஆண்டவரே, உண்மை பேசுவேன். ஆண்டவரே, பார்த்துக்கோங்க. ஒருவேளை 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 உங்களால் உண்மையை சொல்ல விருப்பம் இல்லைன்னா மௌனமாக இருந்துருங்க. பொய்ய சொல்லாதீங்க. பொய் சொன்னாதான் பிசாசனுடைய பிள்ளை. பொய்ய சொல்லாதீங்க. புரியுதா? உண்மைக்கு உண்மை அந்த ஜனங்க கிட்ட உங்களுக்கு உண்மையை சொல்ல விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மௌனமாக இருந்துருங்க. பேச்சை மாற்றிருங்க. நான் ஆலோசனையாக சொல்கிறேன். அதுக்காக ஒரு பொய்யை சொல்லிடாதீங்க. பொய் சொல்கிறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சிஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. Lord, we love you, Lord, we love you. பொய்யர் அனைவரும் பார்த்துக்கோங்க. அதில் மட்டும் பார்த்துக்கோங்க, அனைவரும்னு போட்டிருக்கு. என்ன சின்ன பொய், பெரிய பொய், அழகான பொய், ஜோடித்த பொய், எல்லா நரகத்துக்கு போவ எப்போ? பொய் பேசும்போது. கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஏனோ தானே இருக்காதீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இனிமேல் மாறிக்கோங்க. இனிமேல் உங்களை மாற்றிக்கோங்க. தேவன் போய் சொல்ல மாட்டார். உண்மையாக இருக்க ஒருத்தருடைய உதவி வேண்டாம். பரிசுத்தமாக இருக்க ஒருத்தருடைய உதவி வேண்டாம். பாவம் செய்யறது வேறொரு மனுஷன் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது, தெரியுமா? இன்னொரு மனுஷன் இல்லாமல் நம்மளால பாவம் செய்ய முடியாது. இன்னொரு மனுஷன் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் சேட் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருவேளை ஃபோனில் பேசிட்டு இருக்கலாம், ஒருவேளை நேராக கூட இருக்கலாம். இன்னொரு மனுஷன் உங்க கூட ஒத்துழைக்காம நீங்க பாவம் செய்ய முடியாது. நீங்க பரிசுத்தமா இருப்பது இலவசம். நீங்க பரிசுத்தமா இருப்பது சுலபம். சுலபம். உங்க மனசுல ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருப்பேன்னு செய்யலாம். நிறைய வேளையில நம்ம மற்றவங்கள சாக்கு போக்கு சொல்லி, இவங்களால தான் நான் செஞ்சேன், அவங்களால தான் நான் செஞ்சேன், அவனால தான் நான் செஞ்சேன், அவளால் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க மோசம் போக்கி கொள்ளுகிறீங்க. ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தமாஷில்ல, ஆண்டவர் போய் சொல்லுவாரா? ஆண்டவர் சொன்னதுதான். லூக்கா 17:32 வாசிங்க. ஜஸ்ட் 3 வார்த்தை தான். லூக்கா 17:32, 3 வார்த்தை, அவ்வளோதான். ஆண்டவர் கெஞ்சிட்டு இருக்க மாட்டார், பார்த்துக்கோங்க. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்னச்சு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம திரும்பின போது என்னன்னா அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போது என்ன ஆகும்? செத்து போவோம். ஆண்டவர் சொல்றாரு, உண்மை பேசணும், பரிசுத்தமா இருக்கணும். இப்ப வாசிங்க மத்தேயுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 23:12. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்துறது, தாழ்மையா இருக்கிறது யாராவது நமக்கு உதவி செய்யணுமா? உண்மையா இருக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யணுமா? வேண்டாம். பரிசுத்தமா இருக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யணுமா? வேண்டாம். நம்மளை தாழ்த்துறதுக்கு யாராவது உதவி செய்யணுமா? சுலபமான காரியம், சுலபமான காரியம். நீங்க உங்களை தாழ்த்தும் போது நம்மளை உயர்த்துறது யாரா? திரும்ப வாசிங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய வார்த்தை. சும்மா உட்காந்துட்டு இல்லை,
பார்த்துக்கோங்க, நம்ம லிஃப்ட்டில் ஏறி நிற்கும் போது பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எத்தனாவது ஃப்ளோர் போகணுன்னு யார் போகிறது? லிஃப்ட் தூக்கிட்டு போகும். புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் உங்களை தாழ்த்துனீங்கன்னா உங்களை உயர்த்துறது ஆண்டவர். சுலபமான காரியம். நான் சொல்லி தர்றதெல்லாம் சுலபமான காரியம், நீங்கள் அனுதின வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம். ஆனால் அதனுடைய பலன் மிக பெரியது, மிக பெரியது, மிக பெரியது. அடிக்கடி அநேக ஜனங்க அசட்ட பண்ணக்கூடிய வேத சத்தியங்கள். நம்ம சும்மா போயிட்டு ஜெபம் பண்ணுறதும் 40 நாள் உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிறதும் ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி. மகனே, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வார்த்தை கீழ்ப்படி. அனாவசியமாக நீ மணிக்கணக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைக்கு கீழ்ப்படிய 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 பார்த்துக்கோ. ஒவ்வொன்றா 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 உன் கட்டுகள்லாம் உடையும். யோவான் 8:32 வாசிங்க. யோவான் 8:32. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. We love you Lord. யோவான் 8:32. நான் இதெல்லாம் வாசிக்க சொல்றது எதுக்குன்னா, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம்தான் வேதம். சத்தியத்தை நீங்க அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை நீங்க அறியாத பட்சத்துல எப்படி இருப்பீங்க? விலங்கிடப்பட்ட கைதியா இருப்பீங்க. யாரை விடுதலை பண்ணுவாங்க? கைதிகளை தான் விடுதலை பண்ணுவாங்க. விடுதலையா இருக்கிற மனுஷன் நான் உன்னை விடுதலையாக்குறேன்னு சொன்னா ஜனங்க பார்த்து சிரிப்பாங்க. ஏப்பா இவனை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். புரியுதா? கைதிகளை தான் விடுதலையாக்குவாங்க. நீங்க வேதத்தை அறியும் போது, சத்தியத்தை அறியும் போதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதத்தை நீங்க கற்றுக்கொண்டு கடைபிடிக்கும் போது, அப்பதான் நீங்க வேதத்தை அறியறீங்க. சும்மா வாசித்த போதும். அது சிலருக்கு பார்த்துக்கோங்க, வேதம் நல்லா தெரியும், வாசிப்பாங்க, இடம்லாம் சொல்லுவாங்க. ஐயா அந்த புஸ்தகத்தில் இல்லை, இந்த புஸ்தகத்தில் இருக்கு, நீங்க சொன்னது அதிகாரம் தப்பு, வசனம் தப்பு, இதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. நல்ல ஞானம் இருக்கும், நல்ல வேதத்தினுடைய ஞானம், நல்ல ஞானம் இருக்கும். ஆனா அவனுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. புரியுதா? பிசாசுக்கு வேதம் நல்லா தெரியும். கவனமா இருங்க. வேதத்தை கற்றுக்கொண்டா மட்டும் போதாது, கடைபிடிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பார்த்துக்கோங்க, ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்மையா இருந்தனா என்ன செய்வேன்? நான் உன்னை உயர்த்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். வாசிங்க. யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6. We love you Lord. We love you. நன்றி. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பார்த்துக்கோங்க, ஆவிக்குரிய உலகத்துல கிருபைன்னு சொல்றது காசு மாதிரி. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்ம எங்க போகணும்னாலும் ஒன்று ஜிபேல காசு இருக்கணும், இல்லைன்னா ஜேபியில் காசு இருக்கணும். ஒன்று பாக்கெட்டில் இருக்கணும், இல்லை ஃபோனில் இருக்கணும். இல்லைன்னா வீட்டில் இருந்து வெளியே போனீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு பாரமாக இருப்பீங்க. புரியுதா? அப்போ தேவ கிருபை பெருக பெருக அற்புதங்கள் நடக்கும். தேவனுடைய கிருபை பெருகணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களை தாழ்த்தினா போதும். பெரிய காரியம்லாம் செய்ய வேணாம். இதுக்காக நீங்கள் இஸ்ரேல் போகணும், ரோமுக்கு போகணும், இல்லை நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகணும், இல்லை 10 லட்சம் ரூபா பாஸ்டர் கொடுக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, உன்னை நீ தாழ்த்து, நான் உன்னை உயர்த்துவேன். என்ன வார்த்தை இல்லையா? என்ன வார்த்தை! ஓசியனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. 2 ராஜாக்கள் 22 அதிகாரம் 19-20 வாசிங்க சிஸ்டர். 2 ராஜாக்கள் 22 19-20. 2 ராஜாக்கள் 22 அதிகாரம். நீ கேட்ட பொழுது நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் உண்மை பத்தி கேட்டேன். பார்த்துக்கோங்க, ராஜா ஓசியா ராஜா
ஆண்டவருடைய சமூகத்துல அதை கேள்விப்பட்டப்போ மாத்திரத்துல கீழே விழுந்து ஆடுறான் பார்த்துக்கோங்க. தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான், அழுது தன்னை தாழ்த்தி அழுது அவன் விண்ணப்பம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, விண்ணப்பத்தை கேட்டேன். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் நடையில் சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை. பார்த்துக்கோங்க, ஆபத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆபத்தை உங்க கண்கள் பார்க்காதான். தேவன் உங்களை பாதுகாப்பாராம். எப்போ? தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் போது. கஷ்டமா? யாராவது உதவி செய்யணுமா உங்களுக்கு? நீங்கள் தாழ்மையாக இருக்க யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்யணும், இல்லை யாராவது சொல்லி கொடுக்கணும், யாராவது உங்களை தாழ்மைக்குள்ள வழி நடத்தணும் அப்படின்லாம் என்ன இருக்குதா? சுலபமான காரியம், சுலபமான காரியம், சின்ன காரியம். ஆண்டவர் சொல்லாரு, உன்னை நீ தாழ்த்தினா நான் உனக்கு உதவி செய்வேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னா பல வேளையில் பார்த்துக்கோங்க, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும். பார்த்துக்கோங்க, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுறார். பார்த்துக்கோங்க, தேவன் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படியாக காத்திருக்கிறார். ஏன்? அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அடுத்தது ஆசீர்வாதம் தான், அடுத்தது ஆசீர்வாதம் தான். ஆகையினால தேவனுக்கு செவி கொடுக்க மிகவும் கவனமா இருக்கணும். சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:17-18 வாசிங்க சிஸ்டர். 22:17-18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் சகலமும் உன்னால நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னால மற்றவங்க ஆசீர்வாதமாங்க ஆவாங்க. எப்போ? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால். அப்ப கீழ்ப்படிதல் மிக முக்கியம். பார்த்துக்கோங்க, கீழ்ப்படிதல் மிக முக்கியம். பல வேளைகள்ல நம்ம விட்டு தள்ளிவிடக்கூடிய ஒரு காரியம். பல வேளைகளில் நம்ம அதை கூர்ந்து கவனிக்கிறது இல்லை, ஏனோ தானோன்னு இருக்கிறோம், ஏனோ தானோன்னு இருக்கிறோம். அதை ஆண்டவர் சுட்டி காமிக்கிறாரு. பார்த்துக்கோங்க, மிகவும் கவனமா இருங்க. பார்த்துக்கோங்க, முதல்ல நான் என்ன சொன்னேன்? உண்மையா இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? மூணாவது என்ன சொன்னேன்? நாலாவது, ரொம்ப நாலாவது சிஸ்டர், ஆமா, நாலாவது விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். நீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருக்க யாராவது உதவி செய்யணுமா? நீங்க உங்க விசுவாசம் தேவனுக்கு முன்னாடி காணப்படணும்னா அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு உறவு. அதுக்கு யாராவது உதவி செய்யணுமா? யாராவது வந்து உங்களை வழி நடத்தணுமா? யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? விசுவாசம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான காரியம். உங்க விசுவாசம் பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. மிகப்பெரிய உயரங்களுக்கு உங்களை கொண்டு போகும், மிகப்பெரிய உயரங்களுக்கு கொண்டு போகும். விசுவாசம் இல்லாம ஒன்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிங்க சிஸ்டர், எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பார்த்துக்கோ, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசம் இல்லைன்னா. நிறைய பேர் தெரியாது, நிறைய பேர் தெரியாது. இங்க வந்துட்டு சத்தமா பாட்டு போடுவாங்க, நல்லா கை தட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டாங்க. விசுவாசம் இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும், விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டீங்க. இங்க கீழ்ப்படிய 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 உங்க விசுவாசம் பலப்படும், உங்க அற்புதம் அருகாமையில வந்து கொண்டே இருக்கும். புரியுதா? விசுவாசம் மிக முக்கியம். இப்போ வாசிங்க மார்க் 9:23. மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி,
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் கூடும் என்றார். இப்போ வாசிங்க லூக்கா 1:37 வாசிங்க சிஸ்டர். லூக்கா இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்றாரு விசுவாசிக்கிறவனால எல்லா காரியம் கூடும். அப்போ உன்னையும் தேவனையும் அவர் கிட்டத்தட்ட ஒப்பிடுறாரு. அவரை ஒப்பிட்டு பேசுறாரு. எப்போ? உனக்கு விசுவாசம் இருக்கும்போது. விசுவாசம் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும்னா யாராவது உங்களுக்கு உதவி செய்யணுமா? நான் சொல்ற காரியங்கள்லாம் நீங்க சுலபமா செய்யக்கூடிய காரியங்கள். உங்களை நான் எனக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்க, எனக்கு 10 சவரன் நகை போடுங்க, எனக்கு வீடு வாங்கி தாங்க, இந்த மாதிரி சொல்ல. நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, உங்க அற்புதம் வேகமா நடக்கும். யாருக்காகவும் நீங்க காத்திருக்க வேணாம். யார் முன்னாடியும் போய் மண்டியிட வேணாம். யாருக்காகவும் நீங்க பயப்பட வேணாம். இதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேணாம். எப்போ? உண்மையா இருக்கிற பட்சத்துல, பரிசுத்தமா இருக்கிற பட்சத்துல, தாழ்மையா இருக்கிற பட்சத்துல, விசுவாசமா இருக்கிற பட்சத்துல நீங்க உங்களுடைய அற்புதத்தை துரிதப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக நீங்க 40 நாள் உபவாச கூட்டத்தில் நான் தவறாமல் வருவேன் பாஸ்டர், தவறாமல் வருவேன், இந்த மாதிரிலாம் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது, லஞ்சம் கொடுக்க முடியாது. பல நேரங்களில் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் அற்புதத்தை கொண்டு வரும். உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் அற்புதத்தை துரிதப்படுத்தும். நான் சொன்ன இந்த 4 காரியங்களும் நம்ம சுலபமாக செய்யக்கூடிய, யார் வேணாலும் செய்யலாம். எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ரொம்ப ஏழை பிள்ளை, நான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வரேன். நீ எப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தாலும் தாவீது கூட இருந்த, ஆடை மேய்ச்சிட்டு இருந்த தாவீது கூட இருந்த தேவன் உங்கூட இருக்கிறார். தாவீது ஒரு இடத்துலையும் சொல்லலை, ஆண்டவரே என்னை இந்த இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜாவாக்கிறோம், எனக்கு வேற ஒன்றும் பெருசாக செய்ய வேணான்னு அவன் கேட்கல. எங்கேயாவது தாவீது ஜெபம் பண்ணானா என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குங்கன்னு? அவனை யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, தன் தகப்பனாலும் மறக்கப்பட்டவன். யாருமே கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை சாமுவேல் கேட்குறான். வாசிங்க சிஸ்டர், 1 சாமுவேல் 16 11-12. 1 சாமுவேல். அவன் சொல்கிறான் பார்த்துக்காங்க, உன் பிள்ளைங்க இவ்வளோதானா அப்படின்னா அவன் என்ன அர்த்தம்? உனக்கு ஏதாவது செகண்ட் சேனல் இருக்குதா, வேற யாருன்னா இருக்கிறாங்களா, சின்ன வீடு இருக்குதா, எங்கேயாவது நீ சாயந்தரத்துக்கு சுற்றிட்டு வரியா தனியாக போய் அப்படின்னு மறைமுகமா அவனை பார்த்து கேட்குறான். உனக்கு வேற யாரும் பிள்ளைங்கள இருக்காங்களா? யாருன்னா சொன்னாங்களா? யாரும் சொல்ல. வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து வாசிங்க. இன்னும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். ஆள் அனுப்பி அவனை கூட்டுவா. அவன் இங்க வர்ற வரைக்கும் நான் கை நினைக்க மாட்டேன்டா. யார் சொல்றா? சாமுவேல் சொல்றான். பார்த்துக்கோங்க, தகப்பனு கூட தன்னுடைய சொந்த பிள்ளை மறந்து போயிட்டான். தகப்பனு கூட ஞாபகம் இல்லை இப்படி ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு. பார்த்துக்கோங்க, தாவீத ஆண்டவர் நினைச்சிருந்தார். ஆண்டவர் நினைச்சார், தகப்பன் மறந்து போயிட்டான், ஆண்டவர் மறந்து போற. ஆண்டவர் சொல்றாரு, அவனை அழைப்பிக்கு அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கை நினைக்க மாட்டேன். தொடர்ந்து வாசிச்சுட்டு அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண சொன்னார். உறுதிப்படுத்தினார். பார்த்துங்க, உறுதிப்படுத்தினார். தேவன் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். எப்போ? நீங்க தேவனை தேடும்போது, தேவன் மேல நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் ஒருபோதும் உங்க விசுவாசத்தை அவரு மறந்து போக மாட்டாரு, தள்ளிவிட மாட்டாரு, அதை கனப்படுத்துவாரு. உங்க விசுவாசத்துல உங்க கரத்தை தேவன் பிடிச்சு தூக்குவாரு. ஆகையினால விசுவாசிக்க நீங்க முற்படுறது மட்டும் இல்ல, பலப்படணும். உங்க விசுவாசம் அனுதினமும் பலப்படணும். நீங்க சொன்ன 4 காரியம் என்னென்ன? நீங்க எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவங்களா இருக்கணும்,
பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவங்களா இருக்கும். வாசிங்க சிஸ்டர், லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை சிஸ்டர். லூக்கா 23, விசுவாசத்தின் உச்சகட்டம் பாருங்க. 23 39 சிஸ்டர், 39 43 வரைக்கும். நீ கிறிஸ்துவானால் உன்னை என்னை பார்த்துக்கோங்க. தொங்குறது சிலுவையில, நிந்திக்கிறது வானத்தையும் பூமி படைத்த தேவனை. அப்பவும் பார்த்துக்கோங்க, அங்க சிலுவையில தொங்கும் போதும் அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கு. பார்த்துக்கோங்க, வாசிங்க சிஸ்டர். அவன் கேட்குறான் பார்த்துக்கோங்க. ஒரு திருடன் இன்னொரு திருடனை பார்த்து கேட்குறான். அவனுக்கு புத்தி சொல்றான், டேய் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் சொல்றான், நாம் நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுறோம்டா. இவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லை. என்ன ஒரு அருமையான சாட்சியும் பார்த்துக்கோங்க. ஒன்று சாட்சி, இன்னொரு பக்கம் தன்னை தாழ்த்தி ஒரு உண்மையை அவன் சொல்றான். பார்த்துக்கோங்க, அவன் கடைசியா திருடினது என்ன தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை திருடினான். அவன் திருடினது கடைசி இயேசுனுடைய இருதயத்தை. சொல்றான், ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் நினைத்துக் கொள்ளும். விசுவாசத்தின் உச்சம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 3 வருஷமா கூட இருந்த பேதுருக்கு கிடைக்கல இந்த பாக்கியம், யோவானுக்கு கிடைக்கல இந்த பாக்கியம், யாக்கோபுக்கு கிடைக்கல இந்த பாக்கியம். எங்கேயோ இருந்து வந்த திருட ஒரு குட்டி விசுவாசம் சொல்றான், ஆண்டவரே நாங்க நியாயமா தண்டிக்கப்படுறோம், ஆண்டவரே உண்மையும் தூக்கி சிலுவையில் ஏத்துட்டானுங்களே. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்பதை அவன் புரிஞ்சு கொண்டு சொல்றான், உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் நினைத்துள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்ப. பார்த்துக்கோங்க, உங்க விசுவாசத்துக்கு அவ்வளோ பலன் இருக்கு. விசுவாசம் கடையில் போய், சூப்பர் மார்க்கெட்டில் போய் 500 ரூபாய்க்கு விசுவாசம் கொடுங்க, 300 ரூபாய்க்கு தேவ பயம் கொடுங்க, 200 ரூபாய்க்கு தாழ்மை கொடுங்க அப்படின்லாம் வாங்க முடியாது. இதெல்லாம் இலவசம். இதெல்லாம் நீங்களும் தேவனுக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய உறவு, அவ்வளோதான். நீங்க யாருடைய உதவியும் இல்லாம சுலபமா செய்யலாம். உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். அடுத்த வாசிங்க சிஸ்டர், நீதிபதியின் புஸ்தகம் 1:7. கர்த்தருக்கு பயப்படணும். 5வது, ஞானத்தின் ஆரம்பம் மூடர். பார்த்துக்கோங்க, கர்த்தருக்கு பயப்படுதல அசட்டை பண்றவங்க யாரு? மூடர். அவன் தான் புத்தி இல்லாதவன், மடையன்னு யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் துவக்கம், அதுதான் துவக்கம். வாசிங்க சிஸ்டர், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12 15 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 12, 13, 14, 15. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிருஷ்டிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷர், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷர் பாக்கியவான். யார் சொல்ற? ஆண்டவர் சொல்றாரு. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அடுத்த பார்த்துக்கோங்க, எங்கே போயிட்டாரு அடுத்த வார்த்தை. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. சாப்பாடோ, பணமோ, பொருளோ, நகையோ, காரோ, வீடோ, அழகான ஒரு பொண்ணோ, அழகான ஒரு பையனோ, என்னவா வேணா இருக்கலாம்.
நீ இச்சிக்கப்படத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. புரியுதா? நீங்க எங்க போய் நிக்கிறீங்களோ, தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாருன்னா நீங்க அந்த இடத்துல தலையா இருப்பீங்க. உங்களை தேடி வருவாங்க. ஐயோ, அந்த சிஸ்டர் இருக்காங்களா, அந்த பிரதர் இருக்காங்களா, அவங்ககிட்ட அபிப்பிராயங்களா, பாஸ்டர் இருக்காரா, அவர்கிட்ட அபிப்பிராயங்களா. ஏன்? ஆண்டவருக்கு பயப்படும் போது தேவன் ஞானத்தை கொடுக்கிறாரு. தேவன் ஞானத்தினுடைய மதிப்பை சொல்றாரு. அது முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. தங்கம், பொண்ணு, முத்து அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஈடு இணையாகாது சொல்றாரு. அதனுடைய மேல் உச்சத்தில் போய் சொல்றாரு, இச்சிக்கப்படாது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல. எனக்கு தெரியாது, சிலருக்கு புடவை நல்லா பிடிக்கும், சிலருக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடணும், டிஷர்ட் போடணும் பிடிக்கும், சிலருக்கு நல்ல வண்டி ஓட்டணும், நல்ல வண்டி வேணும்னு பிடிக்கும். இந்த மாதிரி பல 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 ஆசைகள் இருக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நம்ம மனுஷர் தானே, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரே வார்த்தையில் சொல்றாரு, நீ இச்சிக்கப்படாதொன்றும் அதற்கு நிகரல்ல. என்ன பயங்கரம் இல்லையா? ஆண்டவர் போய் சொல்லுவார. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயப்படும் போது இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும். இப்போ வாசிங்க நீதிமொழிகள் 9:10-11 வாசிங்க. நீதிமொழிகள் 9:10-11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், விருத்தியாகும். பார்த்துக்கோங்க, இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். பார்த்துக்கோங்க, நீங்க தேவனுக்கு பயந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க 100 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையை 10 வருஷத்துல வாழ்வீங்க. சைக்கிள் போறதுக்கும், பைக்கில் போறதுக்கும், காரில் போகிறதுக்கும், பஸ்ஸில் போகிறதுக்கும், என் பிளேன்லேயே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாரும் வேகமாக போய் சேருவா? பிளேனில் போகிறவங்க டக்குன்னு போய் சேர்ந்துருவாங்க. அதுபோல் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும்போது நீங்கள் 1 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையை 2 வாரத்தில் வாழ்ந்துடுவீங்க. 1 வருஷத்தில் நீங்கள் என்ன சாதிக்கணுமோ 2 வாரத்தில் சாதிச்சிருவீங்க. அதனால தான் ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க திடீர்னு உயர்ந்து போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? ஆண்டவர் அந்த வேகத்தை கொடுப்பாரு, தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பாரு. ஆகையினால நான் சொன்ன இந்த 5 காரியங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 1, 2வது பரிசுத்தமா இருக்கணும், 3வது தாழ்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன என்ன நடக்கும்? உன்னதங்கள்ல தேவன் உங்களை கொண்டு போய் வச்சிருவாரு. நீங்களா போயிடுவீங்க. யாரும் உதவியும் இல்லாம, யாருடைய சிபாரிசும் இல்லாம, யாரு காலையும் பிடிக்காம, யாரு முன்னாடி போய் மண்டியிடாம நீங்களா பெரிய ஆளாடுவீங்க. இந்த காரியங்கள்லாம் ஒரு சாதாரண மனுஷன் செய்யக்கூடியதா இல்லையா? ஒரு சாதாரண மனுஷனால இது செய்ய முடியுமா முடியாதா? நான் சொன்ன காரியங்கள் ஏதாவது கஷ்டமான காரியம் இருக்கா? எல்லாம் சுலபமான காரியம். பல வேளைகளில் நம்ம அசதியா இருக்கிறோம். பல வேளைகளில் நம்ம இதெல்லாம் உதாசீனப்படுத்திடுறோம். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு. பார்த்துக்கோங்க. அதான் யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். அப்போ சத்தியத்தை நீங்க அறிந்து விடுதலை ஆகும் வரை ஆவிக்குரிய கைதியா இருப்பீங்க. ஆவிக்குரிய குருடனா, செவிடனா, முடவனா, முடங்கி கிடப்பீங்க. எப்போ? சத்தியத்தை அறிகிறவர. சத்தியத்தை அறியும் போது விடுதலை ஆவீங்க, சட்டை அடிச்சு பறப்பீங்க. புரியுதா? இனி யாருக்கும் பயப்படாதீங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேகமா செயல்படுங்க. அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், விசுவாசிக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். இந்த 5 காரியங்களும் சுலபமான காரியங்கள். இந்த 5 காரியங்களையும் செய்யும்போது ஆண்டவர் உன்னதங்களுக்கு உங்களையும் கொண்டு போவார், என்னையும் கொண்டு போவார், நம்ம எல்லாரையும் கொண்டு போவார். பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நினைக்கலாமா? Thank you Jesus.